கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, துறவியரே, திருத்தொண்டர்களே, அன்பான இறைமக்களே, உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களுக்கு உரித்தாகுக. பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலே குளித்துறை மறை மாவட்டம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது, பேரானந்தம் கொள்கின்றது. நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய இறையாட்சி பணியை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக 2 புதிய அருள் பணியாளர்களை கடவுள் நமக்கு கொடையாக தருகின்றார். எனவே இந்த நல்ல நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். அதே நேரத்திலே இன்று புதிதாக திருநிலைப்படுத்தப்பட உள்ள நம்முடைய திருத்தொண்டர்கள் இவர்கள் இருவருக்கும் நம் அத்தனை பேருடைய சார்பிலும் குளித்துறை மறை மாவட்டத்தின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு முதலில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நேற்று மாலை நம்முடைய திருத்தொண்டர்கள் திருத்தொண்டர் அஸ்வின் பால் மற்றும் திருத்தொண்டர் நவீன் இவர்களுடைய பெற்றோர்களை சந்தித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன், உரையாடி கொண்டிருந்தேன். அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், தன்னுடைய பிள்ளையை அவர்கள் உருவாக்கிய விதம், இவர்களையெல்லாம் அவர்களோடு கலந்து பேசிய பொழுது எந்த அளவுக்கு இவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களை மிகச் சிறப்பாக உருவாக்கி தியாகம் செய்து ஆர்வத்தோடு அர்ப்பணத்தோடு இந்த குளித்துறை மறை மாவட்டத்திலே இறைவனுடைய இறையாட்சி பணியை மிகச் சிறப்பாக துடிப்போடு செய்ய வேண்டும் என்று அனுப்பி வைக்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மட்டுமல்ல, நம்முடைய திருத்தொண்டர் அஸ்வின் பால் ஏற்கனவே அவருடைய தந்தை இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். அவரும் இந்த புனிதமான நாளிலே, மகிழ்ச்சியான நாளிலே விண்ணகத்திலிருந்து இந்த புனித நிகழ்வை கண்டுகளிக்கின்றார் என்ற ஆழமான இறை நம்பிக்கையோடு நாமெல்லாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். எனவே சிறப்பாக இந்த நல்ல நாளிலே இந்த 2 திருத்தொண்டர்களையும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கொடையாக தந்திருக்கின்ற அவர்களுடைய பெற்றோர், அவருடைய உற்றார் உடன்பிறந்தோர், அவருடைய நண்பர்கள் மற்றும் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வதோடு, இவர்களுடைய உருவாக்கத்திலே தொடக்கத்திலிருந்து இன்று வரை இவர்களை உருவாக்கிய, குருத்துவ நிலைக்கு வளர்த்து ஆளாக்கிய அத்தனை அன்பர்களையும், அவர்களுடைய ஆசிரிய பெருமக்களாக இருக்கலாம், அவர்களுடைய பங்கு தந்தையர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் படித்த குருத்துவ கல்லூரியிலே உள்ள பேராசிரியர்களாக இருக்கலாம், ஆன்மீக தந்தையர்களாக இருக்கலாம், அதிபர்களாக இருக்கலாம். குறிப்பாக இந்த நல்ல நாளிலே அவர்கள் படித்த குருத்துவ கல்லூரியிலிருந்து, திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலிருந்து பிரதிநிதியாக வருகை தந்திருக்கின்ற அருள் பணியாளர் ஜெகன்போஸ், பூவிருந்த வள்ளி சென்னை குருத்துவ கல்லூரியிலிருந்து பிரதிநிதியாக வந்திருக்கின்ற அருள் பணியாளர் அருள்ராஜ், எல்லாருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாட்களிலே நம்முடைய திருத்தொண்டர்கள் அஸ்வின் பால் மற்றும் நவீன் இவர்கள் நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்திலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள், திருத்தொண்டு பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அஸ்வின் பால் அவர்கள் வெட்டுவன்னி திருத்தலத்திலே அவர் பணியாற்றினார் திருத்தொண்டராக. அதே போல நவீன் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே உள்ள குலசேகரம் பங்கு தளத்திலே அவர் சிறப்பாக பணியாற்றினார். இவர்களை நான் அடிக்கடி இந்த நாட்களிலே சந்தித்தேன், அவர்களோடு பேசினேன்.
இவர்கள் எப்படி பங்குத்தளங்களில் பணி செய்கின்றார்கள் என்பதை நான் ஆய்வு செய்தேன். பல நேரங்களிலே நீங்கள் உங்கள் பங்குகளிலே என்ன அருள் பணி செய்கின்றீர்கள், உங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் வளர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்கின்றீர்கள், நீங்கள் என்ன மறையுரை ஆற்றுகின்றீர்கள் மக்களுக்கு என்பதையெல்லாம் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர்களுடைய ஒரு சில மறையுரைகளை கூட நான் கொண்டு வர சொல்லி அதை பார்த்தேன். அவர்கள் எப்படி மக்களுக்கு மறையுரை ஆற்றுகின்றார்கள் என்பதையெல்லாம் கேட்டு அறிந்தேன். அதுபோல அவர்களுடைய திறமைகளை எல்லாம், அவர்களுடைய வளங்களை எல்லாம் மக்களுடைய நலனுக்காக அவர்கள் எப்படி செலவிடுகின்றார்கள் என்பதையெல்லாம் நான் பார்த்த பொழுது திறமை மிக்க 2 புதிய அருள் பணியாளர்களை கடவுள் நமக்கு இன்றைக்கு தருகின்றார் என்று சொல்வேன். நிறைய திறமைகள் அவர்களிடத்திலே இருக்கின்றது. ஆனாலும் கூட கடவுள் அவர்களுடைய திறமைகளுக்காக அவர்களை அழைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். தகுதியற்ற இவர்களை, பலவீனமான இவர்களை, குறையுள்ள இவர்களை இன்றைக்கு அழைத்து கடவுளே தகுதிப்படுத்துகின்றார். இவர்களை விட நல்லவர்கள் இந்த உலகத்திலே இல்லையா? இவர்களை விட திறமை வாய்ந்தவர்கள் இந்த உலகத்திலே, இந்த மறை மாவட்டத்திலே இல்லையா? அல்லது இவர்களை விட சிறப்பாக பணி செய்பவர்கள் இந்த மறை மாவட்டத்திலே, இந்த திருச்சபையிலே இல்லையா? ஆனால் இது கடவுளுடைய திட்டம், இது கடவுளுடைய தீர்மானம், இது கடவுளினுடைய விருப்பம். எனவே தகுதியற்றவர்களை அவர் அழைத்து தகுதிப்படுத்துகின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே எசாயா இறைவாக்கினருடைய அழைப்பு நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. எசாயாவை இறைவன் அழைக்கின்ற பொழுது அவர் நான் தகுதியற்றவர் என்பதை உணருகின்றார். ஆண்டவரே நான் தகுதியற்றவன் என்பதை வெளிப்படுத்துகின்றார். தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் அவரை நாவினால், அவருடைய நாவிலே அந்த வானதூதர் ஒருவர், செராபீன்களிலே ஒருவர் வந்து அவருடைய நாவை தொடுகின்றார், அவரை தகுதிப்படுத்துகின்றார். மீண்டும் கேட்கின்றார், என்னுடைய பணிக்காக யார் போவார் என்று சொல்லுகின்ற பொழுது எசாயா இறைவாக்கினர் சொன்னார், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், நான் இருக்கின்றேன், தகுதியற்றவனாக இருந்தேன், நீரே உம்முடைய அருள் துணையினால் எனக்கு தகுதியை தந்தீர், எனவே நான் தயாராக இருக்கின்றேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே இன்றைக்கு நம்முடைய திருத்தொண்டர்கள் இவர்களை குருவாக அருள் பொழிவு செய்து அனுப்பி வைக்கின்றோம். பங்குகளிலே மறை மாவட்டத்திலே பணி செய்வதற்காக இந்த வேளையிலே நம்முடைய மறை மாவட்டத்திலே இறையாட்சி பணியை செய்வதற்காக செல்லுகின்ற இவர்களுடைய வாழ்வும் பணியும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இவர்களுடைய வாழ்வு பணி எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய தலைமை குரு ஆண்டவர் இயேசுதான். நம்முடைய தலைமை குரு இயேசுவினுடைய வாழ்வு எதுவோ அதுதான் இவர்களுடைய வாழ்வு. நம்முடைய தலைமை குரு இயேசுவினுடைய பணி எதுவோ அதுதான் இவர்களுடைய பணி. நம்முடைய தலைமை குரு இயேசு எப்படி குருத்துவ வாழ்க்கையிலே மாதிரி காட்டுகின்றாரோ அதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும். எனவே இயேசுவை போல குருத்துவ பணியை செய்வதற்காக இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதலாவதாக இறை மனிதராக வாழ இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறை மனிதராக வாழ்வதற்கு அவசியமான ஒரு சிறப்பு பண்பு இறை நம்பிக்கை, ஆழமான இறை நம்பிக்கை, ஆபிரகாமை போன்ற ஆழமான இறை நம்பிக்கை. இறை மனிதராக வாழ்வதற்கான சிறந்த அடையாளம் இவர்களுடைய இறை வேண்டல். நம்முடைய தலைமை குரு இறை வேண்டலை தன்னுடைய வாழ்வில் அடிப்படையாக கொண்டிருந்தார். காலையில் கருக்கலாக எழுந்து சென்று அவர் இறை வேண்டல் செய்தார்.
அவர் இரவில் மலைக்கு சென்று தந்தையோடு தனிமையிலே ஜெபித்தார் என்று வாசிக்கின்றோம். எனவே இறைவேண்டல் நம்முடைய தலைமை குரு இயேசுவினுடைய குருத்துவ வாழ்வினுடைய அடிப்படையாக இருப்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இறை மனிதராக இருப்பதற்காக இன்றைக்கு இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். எனவே தங்களுடைய குருத்துவ வாழ்வில் பணியாற்றுவதற்கு இவர்கள் ஒரு ஜெப மனிதராக இறை புகழ் மாலையை இவர்கள் ஒவ்வொரு நாளும் செபம் செய்பவர்களாக, இறைவேண்டல் செய்பவர்களாக, அல்லது இவர்கள் நற்கருணைக்கு முன்னால் அமர்ந்து தங்களை ஆய்வு செய்பவர்களாக, தங்களுக்கும் குறைகள் உண்டு, தங்களுக்கும் பலவீனங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு என்பதை அந்த நற்கருணை கடவுளுக்கு முன்னால் அமர்ந்து ஆய்வு செய்பவர்களாக, அதைவிட மேலாக தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் யாரோ அந்த மக்களுக்காக இறைவனிடத்திலே இறைவேண்டல் செய்கின்றவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். அங்கேதான் இறை மனித உறவு நெருக்கம் ஏற்படுகிறது. எனவே உறவு நெருக்கம், இறைவனோடு உள்ள உறவு நெருக்கம் இல்லை என்றால் பணி சிறப்பாக இருக்க முடியாது. எனவே இறைவேண்டல் இறை உறவு நெருக்கத்துக்கு கொண்டு செல்லுகின்றது. இந்த இறை உறவு நெருக்கம்தான் மற்ற நெருக்கங்களை எல்லாம் கொண்டு வருகின்றது. ஒரு அருள் பணியாளர் ஒரு மறை மாவட்டத்திலே ஆயரோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு, அருள் பணியாளர்களோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு, அந்த மறை மாவட்டத்திலே இருக்கின்ற துறவியரோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு, அந்த மறை மாவட்டத்திலே வாழுகின்ற அனைத்து இறை மக்களோடும் பொதுநிலையினரோடும் கொள்ள வேண்டிய உறவு, அதையும் தாண்டி பிற சமயங்களை சார்ந்த மற்ற மனிதர்கள் தம்முடைய பங்கு தளத்துக்குள்ளால் வாழ்ந்தாலும் அந்த மனிதர்களோடு கொள்ளுகின்ற உறவு, குறிப்பாக ஏழை நலிந்த மக்களோடு கொள்ளுகின்ற உறவு என்று இந்த உறவு நெருக்கமானது இறை நெருக்கத்திலிருந்து வளர்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த இறை நெருக்கமுள்ள மனிதர்கள் நல்ல ஆயனுடைய இதயத்தை பெற்றுக்கொண்டு அந்த இதயத்தை பற்றி கொண்டு மனிதத்தன்மை உள்ள அருள் பணியாளர்களாக பங்கு தளங்களிலும் தாங்கள் பணி செய்கின்ற இடங்களிலும் பணி செய்ய அழைக்கப்படுகின்றார்கள். எனவே இயேசுவினுடைய தலைமை குருவாம் இயேசுவின் இதயம் எப்படி மனித தன்மை உள்ள ஒரு இதயமாக இருக்கின்றதோ, அதே போல பங்கு தளங்களிலே நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற பொழுது, அந்த மக்களோடு உறவு கொள்ளுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது, கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது, திட்டமிடுகின்ற பொழுது, அந்த மக்களில் ஒருவராக இருந்து அவர்கள் மனித தன்மையோடு அவர்களை ஏற்றுக்கொள்வதும், அவர்களுக்கு செவிமடுப்பதும், அவர்களுக்கு ஊக்கமூட்டுவதும், அவர்களை வழிநடத்துவதும் தலை சிறந்த ஒரு கடமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இறைவனோடு கொண்ட இந்த உறவின் மூலம் இவர்கள் மூவரு கடவுளினுடைய இயல்பை தங்களுடைய இயல்பாக அணிந்து கொள்ள வேண்டும். அந்த மூவரு கடவுளினுடைய இயல்பை அணிந்து கொண்டு குளித்துறை மறை மாவட்டம் என்ற இந்த குடும்பத்திலே ஒரே குடும்பமாக இவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். எனவே பிரிவினைகள், பிளவுகள் இவைகளுக்கு ஆட்படுபவர்கள் அல்ல அருள் பணியாளர்கள், ஒதுங்கி நிற்பவர்கள் அல்ல, யாரையும் ஒதுக்கி வைப்பவர்கள் அல்ல அருள் பணியாளர்கள். அல்லது மறை மாவட்டத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம், மறை மாவட்டத்திலே நடக்கின்ற அல்லது பொது நிகழ்வுகளாக இருக்கலாம், இவற்றிலெல்லாம் வந்து கலந்து கொண்டு மக்களோடு, குருக்களோடு, துறவியரோடு அனைத்து உறவுகளையும் இவர்கள் பேணி வளர்க்கின்ற அந்த மூவரு கடவுளினுடைய இயல்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த இறை மனித உறவு கொண்ட அருள் பணியாளர்கள் மறை மாவட்டத்தினுடைய முதன்மைகளை மதிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக இந்த மறை மாவட்டத்தினுடைய அழுத்தங்கள், இந்த மறை மாவட்டத்தினுடைய முதன்மைகள் எதுவோ அதை மதித்து அதற்காக அவர்கள் இறை மனிதராக வாழ தூண்டப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக தலைமைக்குரு இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன, குருத்துவ வாழ்வு அல்லது பணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இவர்கள் இன்றைக்கு எளிய வாழ்வு வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றார்கள்.
தலைமைக்குரு இயேசு எளிய வாழ்வு வாழ்ந்தார். அவர் மாட்டுத் தொழுவிலே பிறந்தார். மானிட மகனுக்கு தலை சாக்க இடமில்லை என்று சொன்னார். கழுதையிலே எருசலேமுக்குள்ளால் நுழைந்தார். மாற்றான் கல்லறையிலே அடக்கப்பட்டார். அவருடைய வாழ்வு ஒரு எளிய வாழ்வு. எளிய வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குருவானவர் அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டும், அல்லது அவர் சாப்பிடக்கூடாது இப்படி சொல்லவில்லை. மாறாக எளிய வாழ்வு என்பது கண்டிப்பாக அவருடைய அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் குறிக்கிறது. காரணம், சில பங்குகளில் பல நேரங்களில் பொதுநிலையினர் சொல்லுவார்கள், அவர் சாமியார், அவருக்கு சம்பளம் எதற்கு என்று கேட்பார்கள். மறை மாவட்டத்திலே எந்த பங்குகளும் யாரும் சாமியாருக்கு சம்பளம் கொடுப்பதில்லை. சாமியாருக்கு பராமரிப்பு தொகை கொடுக்கின்றார்கள். ஆனால் இந்த பராமரிப்பு தொகையை கொடுக்கின்ற பொழுது கூட எவ்வளவு கரிசனையோடு அவர்களுக்கு கொடுக்கின்றோம், எவ்வளவு அக்கறையோடு அதை கொடுக்கின்றோம், எவ்வளவு அன்போடு அதை கொடுக்கின்றோம் என்பது முக்கியம். எனவே எந்த அருள் பணியாளரும் அவருடைய பணியையும் வாழ்வையும் கவனித்துக் கொள்வதற்கு அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் கஷ்டப்படாமல் பார்த்து கொள்வது பொதுநிலையினர் மற்றும் பங்கு தளங்களிலே உள்ள பங்கு பேரவையினுடைய கடமை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆனால் அதே நேரத்திலே ஒரு அருள் பணியாளர் இன்றைய காலகட்டத்திலே நவீன நுகர்வு கலாச்சாரத்திலே வாழுகின்ற பொழுது தான் விரும்பியதை எல்லாவற்றையும் வாங்க வேண்டும், தான் விரும்புகின்ற அனைத்தையும் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், தான் விரும்புகின்ற எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நுகர்வு வரியிலே, ஒரு ஆடம்பர மோகத்திலே இருந்தால் அது நம் தலைமை குருவாம் இயேசுவினுடைய குருத்துவத்தை கொச்சைப்படுத்துவது ஆகும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் எளிய வாழ்வுக்கு முன்னுதாரணமாக இருப்பவர். அவருடைய வாழ்வு எளிமையில் தொடங்கியது. அவருடைய இறுதி விருப்ப ஆவணம் எளிய கல்லறையில் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். எனவே ஒரு எளிமையான வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அது எதற்கு அழைத்து செல்லுகின்றது என்று சொன்னால், திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையாக சொல்லுவார், என்னுடைய எளிய வாழ்வு இறை மக்களோடு நெருக்கமாக வாழ்வதற்கு எனக்கு துணை புரிகிறது என்று. எளிய வாழ்வு ஒரு குருவானவர் சிறப்பாக பணி செய்வதற்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது. எளிய வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அது சுதந்திரம். எல்லா மக்களோடும் வேறுபாடு இன்றி, பாரபட்சமின்றி எளிதாக அனைத்து மக்களோடும் பழகுவதற்கும் பணி செய்வதற்கும் சுதந்திரத்தை கொடுப்பதுதான் ஒரு எளிய வாழ்வு என்று சொல்ல வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்வுக்காக இந்த குருக்கள் அழைக்கப்படுகின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். இறுதியாக மூன்றாவதாக சொல்ல வேண்டும் என்றால், முழு அர்ப்பண வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றார்கள். நம்முடைய தலைமை குரு இயேசு, அவருடைய அர்ப்பணம் அரைகுறை அர்ப்பணம் அல்ல. அவருடைய அர்ப்பணம் ஒரு முழுமையான அர்ப்பணமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆன்மீக காரியங்களை செய்வதற்காக மட்டும் அவர் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. மக்களுக்கு எது எந்த சூழ்நிலையிலே தேவையோ எல்லா பணிகளையும் செய்வதற்காக அந்த ஆண்டவர் இயேசு தன்னை அர்ப்பணிக்கின்றார். அது ஆன்மீக பணியாக இருக்கலாம், சமூக பணியாக இருக்கலாம், பொருளாதார விடுதலையாக இருக்கலாம், கலாச்சார பணியாக இருக்கலாம். நம்முடைய மக்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் எது தேவையோ, அந்த மக்களை உயர்த்துவதற்கு, அவர்களுடைய விடுதலை வாழ்வுக்கு எது தேவையோ அத்தனையையும் செய்வதுதான் உண்மையான முழு அர்ப்பணம் என்பதை நம்முடைய தலைமைக்குரு இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவருடைய ஆவி என்மேலே அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். எதற்காக அருள் பொழிவு செய்துள்ளார்? எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை வருவர், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க வேண்டும். இந்த காரியங்களுக்கெல்லாம் எனவே மக்களுடைய முழு விடுதலை, மக்களுடைய முழு நல வாழ்வு, மக்களுடைய மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சியாக ஏக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான்
குருத்துவ வாழ்வினுடைய எண்ணமாக ஏக்கமாக இருக்கின்றது. எனவே அர்ப்பணிக்கின்ற ஒரு குருவானவர் தன்னை ஒரு இறைவாக்கினராகவே அர்ப்பணிக்கின்றார். மோசேயினுடைய வாழ்வை பார்க்கின்றோம். தன்னை அர்ப்பணிக்கின்றார். முழுமையாக மக்களுடைய விடுதலைக்காக தான் அர்ப்பணித்த பிறகும் கூட முனகல்கள், புறக்கணிப்புகள், அவரை மக்கள் புறக்கணிக்கின்றார்கள். அந்த மக்களை எல்லாம் அந்த ஆண்டவர் கூறியபடி வழிநடத்தி பல்வேறு துன்பங்கள், சவால்கள், வேதனைக்கு மத்தியிலே வழிநடத்துகின்றார். ஆனால் மோசே பட்ட வேதனைகள் யாருக்கும் தெரியவில்லை. மோசேயினுடைய துன்பங்கள், அவருடைய துயரங்களை யாரும் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. அதே போலதான் இன்றைக்கும் பல நேரங்களில் பல குருக்கள் பல வேதனைகள், துன்பங்கள், சவால்களை அனுபவிக்கின்ற பொழுது பல நேரங்களில் அதை கண்டுகொள்ளாத மனிதர்கள் இருக்கின்றார்கள். நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது என்றும் நாம் சொல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே இறைவாக்கினராக பணி செய்கின்ற இவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது புறக்கணிக்கப்படுகின்றார்கள். ஆனால் புறக்கணிக்கப்பட்டாலும் இவர்கள் அந்த மக்களை விட்டுவிட்டு செல்பவர்கள் அல்ல. காரணம், அவர்கள் நமது மக்கள். எனவேதான் மோசேயை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவருடைய சபையை இந்த பாலைவனத்திற்கு நீர் ஏன் அழைத்து வந்தீர் என்று கேட்டார்கள். ஆனால் அந்த மக்களை அவர் விட்டுவிடவில்லை, கைவிட்டு விடவில்லை. மாறாக தன்னுடைய இறைவாக்கு பணியை, அன்புக்குரியவர்களே, அவர் இறுதி வரை நின்று அவர் செய்வதை பார்க்கின்றோம். நம்முடைய தலைமை குரு இயேசுவினுடைய வாழ்வையும் பணியையும் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வின் அர்ப்பணத்தின் முழு அர்ப்பணத்தினுடைய உச்சம் எங்கே இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது அப்பத்தை பிட்டு கொடுக்கின்றார். ரசத்தை அவர் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துவிட்டு அவர் எங்கே சென்றார்? அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துவிட்டு அவர் கல்வாரி மலைக்கு சென்றார், கெத்சமனிக்கு சென்றார். அங்கே மக்களுக்காக தன்னை பலியாக்கினார். ஒரு குருவினுடைய சிலுவை சாவு இதுதான், அன்புக்குரியவர்களே, அதுதான் முழு அர்ப்பணம். எனவே அழைத்த கடவுள் நம்மை கைவிட்டு விடுகின்ற கடவுள் அல்ல. அவருடைய பணிக்காக முழுமையாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு குருவானவர் நம்முடைய மறை மாவட்டத்தையே சார்ந்த குருவானவர், குளித்துறை மறை மாவட்டத்தையே சார்ந்த குருவானவர் காலையிலே திருப்பலி நிறைவேற்றிவிட்டு ஒவ்வொரு நாளும் அவர் எங்கோ போய்விட மாட்டார். காலையிலே திருப்பலி நிறைவேற்றிவிட்டு ஒவ்வொரு நாளும் அவர் பல மாற்றுத்திறனாளி மக்களை தேடி செல்லுகின்றார், குடிநோயாளிகளை தேடி செல்லுகின்றார், புற்று நோயாளர்களை தேடி செல்லுகின்றார். ஒரு நாள் அவர் தன்னுடைய பங்கிலே உள்ள ஒரு நோயாளரை, புற்று நோயாளரை தேடி சென்றார். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டத்திலே புற்றுநோய் பணியானது ஜாதி, சமய, இன வேறுபாடின்றி எல்லா மக்களுக்கும் செய்யப்படுவதை நாம் அறிவோம். அவர் ஒரு புற்றுநோயாளியை தேடி சென்று திருப்பலி முடித்துவிட்டு அவரோடு உரையாடி கொண்டிருந்தார். அவர் ஒரு இந்து சகோதரர். அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இந்து சகோதரர் அந்த குருவானவரிடத்திலே சொன்னார், எனக்கு உங்கள் கடவுளை தெரியாது, எனக்கு உங்கள் கடவுளை தெரியாது, ஆனால் நான் உங்களில் அந்த கடவுளை பார்க்கிறேன் என்று சொன்னார். இதுதான் ஆழமான முழுமையான, அன்புக்குரியவர்களே, அர்ப்பணம் என்று சொல்ல வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நம்முடைய தலைமை குரு கற்றுத்தருகின்ற இந்த பாடங்களை எல்லாம் நம்முடைய குருத்துவ வாழ்வாக ஏற்றுக்கொண்டு பணி செய்ய நம்முடைய திருத்தொண்டர்கள் முன்வருகின்றார்கள். எனவே அவர்களை நாம் பாராட்டி அவர்களை வாழ்த்துகின்றோம். இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டத்திலே இறை அழைத்தல் ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருடம் 2 பேர் தான் குருப்பட்டம் வாங்குகின்றார்கள். இந்த வருடம் குருத்துவ கல்லூரிக்கு செல்வது தத்துவியல் படிப்பதற்கு ஒருவர் செல்லுகின்றார், இறையியல் படிப்பதற்கு ஒருவர் தான் செல்லுகின்றார். எனவே குருக்களினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நான் இந்த நாட்களிலே நம்முடைய மறை மாவட்டத்திலே உள்ள பங்கு தளங்களை எல்லாம் சந்திப்பதற்காக சென்று வருகின்றேன். 109 பங்குகள் இருக்கின்றது. நான் கடைசியாக இந்த வாரம் மாங்குழி பங்குக்கு சென்றிருந்தேன். 84 பங்குகளை சந்திக்கின்றிருக்கின்றேன். இந்த பங்குகளிலெல்லாம் இறை அழைத்தல் பெருக வேண்டும்,
எனவே பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள் என்று இந்த பங்குகளிலே எல்லாம் சொல்லி இருக்கின்றேன். பல பங்குகளில் வேண்டுதல்கள் வைக்கின்றார்கள், வேண்டுகோள் வைக்கின்றார்கள், எங்க பங்கை தனியாக மாற்றுங்கள், 10 12 பங்குகள் எங்களுக்கு தனி பங்குகள் கொடுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பங்குகளில் எங்களுக்கு இப்படிப்பட்ட சாமியாரை கொடுங்கள், அவருடைய உயரம் இவ்வளவு இருக்க வேண்டும், அவருடைய சைஸ் இப்படி இருக்கணும், அவருடைய நீளம் இப்படி இருக்கணும், அவருக்கு கலர் இப்படி இருக்கணும், அவருடைய திறமை இப்படி இருக்கணும், அவர் நல்லா பைசா கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், நல்ல கட்டடம் கட்ட வேண்டும், இப்படியெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்புகள். ஆனால் குருக்கள் பற்றாக்குறையாக இருந்து வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே ஆண்டவர்தான் அழைக்கின்றார், அவர்தான் இறையழைத்தலை கொடுக்கின்றார். ஆனால் அழைக்கின்ற அந்த கடவுளுக்கு உடனுழைப்பதும் ஒத்துழைப்பதும் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நம்முடைய மறை மாவட்டத்திலே இறை அழைத்தல் சிறப்பாக பெருகவும் நாம் அனைவரும் சிறப்பாக வேண்டுவோம். சிறப்பாக இந்த நல்ல நாளிலே புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற இந்த அருள் பணியாளர்களுடைய வாழ்வும் பணியும் சிறக்க இறைவேண்டல் செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.